ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் 1977 எம்ஜிஆர் சார் வெற்றி பெற்றதற்கும் 2026 விஜய் சார் வெற்றி பெற்றதற்கும் என்ன வித்தியாசங்கள் இருந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1977 மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது, அப்பொழுது மீடியாக்கள் என்னென்ன இருந்தது அது பற்றியும், இப்பொழுது மீடியாக்களை பற்றியும் மக்கள் தொகையும் பற்றியும் எல்லாமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல 1977 என்ன மீடியாக்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1977 மீடியாக்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அச்சு ஊடகங்கள், தினசரிகள், அதாவது நியூஸ் பேப்பர், தினத்தந்தி, தினமணி, மாலை முரசு போன்ற தமிழ் நாளிதழ்களும், தி இந்து போன்ற ஆங்கில நாளிதழ்களும் மக்கள் மத்தியில் அரசியல் மற்றும் பொது செய்திகளை கொண்டு சேர்த்தன. இந்த செய்திகள் மக்களிடம் சேருவதற்கு பல மணி நேரம் ஆனதுங்க. அடுத்த மீடியா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரம் மற்றும் மாத இதழ்கள், அது மேக்சின், ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, துக்ளக் போன்ற இதழ்கள் வெறும் கதைகளை தாண்டி அரசியல் விமர்சனங்களையும் சமூக போக்குகளையும் மக்களிடம் விவாதித்தன. இதில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, வாரம் மாதம் போது இன்று நம்ம சொல்லும் தகவல் ஒரு வாரம் கழித்து ஒரு மாதம் கழித்து தான் மக்களிடமே போய் சேர்ந்ததுங்க. 1977 அடுத்த மீடியான்னு பார்த்தீங்கன்னாக்கா வானொலிங்க, ரேடியோங்க. ஆமாங்க, இது தாங்க அதிகம் வேகமாக பரப்பப்பட்டது. அப்போது 1977 சாமானிய மக்கள், கிராமப்புற மக்களையும் உடனடியாக சென்றடைய ஒரே அதிவேக ஊடகமாக வானொலி, ரேடியோ மட்டும்தாங்க இருந்தது. இந்த வானொலி செய்தியை கூட அந்த காலத்தில் யார்கிட்ட ரேடியோ இருந்ததோ அவங்க மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. மற்ற மக்கள்கள்லாம் கேட்க முடியாது. அப்படியும் ஒரு காரணம் இருந்தது. ரேடியோவில் ஆகாசவாணி, ஆல் இண்டியா ரேடியோ, அரசின் செய்திகள், முக்கிய அறிவிப்புகள், விவசாய தகவல்கள் மற்றும் வானிலை அறிக்கைகள் வானொலி மூலமே ஒளிபரப்பப்பட்டது. அந்த காலத்தில் ரேடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை வானொலி ஒரு சேனல் இருந்ததுங்க. செய்திகளை தாண்டி சினிமா பாடல்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் கட்டி போட்ட ஒரு சர்வதேச ஊடகமாக இது திகழ்ந்தது. மக்களிடம் ஒரு பிராண்ட் அல்லது கருத்தை கொண்டு சேர்க்க இது பெரிதும் பயன்பட்டது. 1977 பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி மூலிமாவும் செய்திகள்லாம் பரப்புனாங்க. ஆனால் தொலைக்காட்சி எல்லார் வீட்டிலும் இல்லாததுனால சினிமா தியேட்டர்லேயும் ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா திரையரங்கில் திரைப்படம் தொடர்வதற்கு முன்பு மத்திய அரசின் ஃபிலிம்ஸ் டிவிஷன் தயாரித்த வாராந்திர செய்தி சுருள்கள் திரையிடப்படும். நாட்டில் முக்கிய நிகழ்வுகள், பிரதமரின் பேட்டிகள், திட்டங்கள் போன்றவற்றை மக்கள் இதில் காட்சிகளாக கண்டனர். அடுத்த மீடியா என்னன்னாக்கா 1977 நேரடி மக்களை சந்திப்பது. தொழில்நுட்பம் வளராத காலம் என்பதால் மக்கள் நேரடியாக கூடும் இடங்கள் பெரிய மீடியாவாக செயல்பட்டன. பொதுக்கூட்டங்கள், அரசியல் கட்சிகள் தங்களின் கொள்கைகளையும் செய்திகளையும் பரப்ப பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களையும் தெருமுனை பிரச்சாரங்களையும் நம்பியிருந்தன. ஊர் முழுக்க சுவர்களில் ஒட்டப்படும் போஸ்டர்களும் கைகளில் விநியோகிக்கப்படும் துண்டு பிரசுரங்களும் அன்றைய முக்கிய லோக்கல் மீடியாவாக இருந்தது. 1977 பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு செய்தியை மக்களிடம் சேருவதற்கு எவ்வளோ காலங்கள் எடுத்துக்கொண்டது, எவ்வளோ நேரங்கள் எடுத்துக்கொண்டது. இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் 1977 எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. சரி வாங்க, இப்போ 2026 விஜய் சார் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த காலத்தில் மீடியாக்கள் எப்படி வேலை செய்கிறதுன்றது பார்க்கலாம். 1977 இருந்து சரியாக 49 ஆண்டுகள் கடந்து 2026 செய்தி மற்றும் தகவல்களை பரப்பும் மீடியா உலகம் முற்றிலும் தலைகளாக மாறிவிட்டது. இன்று 100 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் இணையத்தை இன்டர்நெட் பயன்படுத்துவதால் 2026 செய்திகள் மக்களை சென்றடையும் வேகம் நொடி பொழுது என்றாகிவிட்டது. 2026 பெருவாரியான மக்களை சென்றடைய பயன்படுத்திய முக்கிய ஊடகங்களை பற்றி பார்க்கலாம். டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் முதன்மை ஊடகம். இன்று 1977 போல செய்திகளுக்காக மக்கள் மறுநாள் காலை வரை காத்திருப்பதில்லை. சமூக ஊடகங்களே தற்போதைய பிரதான செய்தி தளங்கள். குறுகிய வடிவ வீடியோக்கள், ஷார்ட் ஃபிரம் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகியவை தான் தற்போதைய மிக சிறந்த மாஸ் மீடியா. ஒரு செய்தி, அரசியல் விவாதம் அல்லது சமூக பிரச்சனைகள் மிக வேகமாக பரவ இவைதான் பயன்படுகின்றன. செய்தி மற்றும் கருத்து பகிர்வு. எக்ஸ் தளம், ரெடிட். உடனடி செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் மற்றும் அரசியல் விவாதங்களுக்கு. முன்னாள் ட்விட்டர் தளம் இப்போதும் முதன்மையாக உள்ளது. பிராந்திய மொழி செயலிகள். தமிழ்நாட்டில் ஷேர்சாட், டெய்லி ஹண்ட் போன்ற செயலிகள் கிராமப்புறம் மற்றும் உள்ளூர் செய்திகளை தமிழ் மொழியிலேயே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றன.
வாட்ஸ்அப் கம்யூனிட்டிகள் மற்றும் சேனல்கள். வாட்ஸ்அப் சேனல்ஸ் 2026இல் வாட்ஸ்அப் வெறும் மெசேஜ் அனுப்பும் செயலி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய செய்தி ஊடகம். பெரிய செய்தி நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் தங்களின் பிரத்யேக வாட்ஸ்அப் சேனல்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக செய்திகளை உடனுக்குடன் அனுப்புகிறார்கள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தேடுபொறிகள். ஏஐ தேடல்கள், ஏஐ சர்ச். மக்கள் கூகுளில் தேடி லிங்குகளை படிப்பதை விட ஜெமினி போன்ற ஏஐ தளங்களிடம் இன்றைய முக்கிய செய்திகள் என்ன என்று கேட்டு சுருக்கமாக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்கிறார்கள். ஓடிடி மற்றும் டிஜிட்டல் பிராட்காஸ்ட். டிஜிட்டல் செய்திகள். மக்கள் டிவியை ஆன் செய்து செய்தி பார்ப்பதை விட மொபைலிலேயே யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக செய்தி சேனல்களை பார்க்கிறார்கள். ஆழமான அரசியல், சமூகம் மற்றும் அறிவியல் சார்ந்த விவாதங்களை மக்கள் நீண்ட நேர ஆடியோ, வீடியோ யூடியூப் வழியாக பயணங்களின் போது கேட்கிறார்கள். பாரம்பரிய ஊடகங்களின் தற்போதைய நிலை. 1977ல் ஒரு செய்தியை நம்ம மக்களிடம் சேர்க்கணுன்னாக்க பல நாட்கள், பல மணி நேரம் ஆனதுங்க. ஆனால் இன்று 2026லோ டிஜிட்டல் உலகத்தில் உடனுக்குடன் அங்கே என்ன பேசுகிறார்கள் உடனுக்குடன் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது விஜய் சார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர் எது பேசினாலும் ஊடகங்கள், யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போன்றவர்கள் பரப்பப்பட்டது. அவர் வெற்றிக்கு பின்னால் இந்த ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம்தான். 1977ல் எம்ஜிஆர் அவர்கள் தனித்து போட்டியிட்டு 30.4% ஓட்டுகளும், கூட்டணியுடன் 33.5% ஓட்டுகளும் வாங்கி 130 இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைச்சாங்க. 1977ல் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை வெறும் 4.5 கோடி பேர் தான் இருந்தாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குரிமை என்பது 21 வயது இருந்தால்தான் நீங்கள் ஓட்டு போடுமே என்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது. 1977ல் மீடியாக்கள் அதிகமாக கிடையாதுங்க. மக்கள் தொகையும் கம்மி, ஓட்டு போடும் வயசும் பார்த்தீங்கன்னாக்கா 21ஆக இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னாக்கா 130 இடங்களில் வெற்றி பெற்று யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆனார். 2026ல் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டிட்டாங்க. கூட்டணி கிடையாது. அவர் ஓட்டு வாங்கின சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 34.92% வாங்கினாங்க. ஆனால் வெற்றி பெற்றது 108 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவைப்பட்டது. சரிங்க, 108 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க, திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் இவருக்கு சப்போர்ட் பண்ணி முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க. 1977ல் மக்கள் தொகை 4.5 கோடி பேர் இருந்தாங்க. 2026ல் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க. 1977ல் ஓட்டுரிமை 21 வயசாக இருந்தது. 2026ல் 18 வயசாக இருக்கிறது. இதிலே 4% ஓட்டுகள் குறைந்து விட்டது. இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுபோல் வீடியோக்கள் வேணும் என்றால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.